ஓகே கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரேமலு படம் அந்த படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி மேலே ஒரு ஐகாலில் வீடியோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ மறக்காம பார்த்துருங்க. ஸோ சிஎஸ்கே ஆர்சிபி வர 24 மேட்ச் நடக்கும்போது அந்த மேட்ச்சில் வந்துட்டு யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ட்ரோல் மாதிரிலாம் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவை பார்த்துருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ வந்தாலும் சரி, இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பார்த்தாலும் சரி, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படிச்சு கிழிச்சிட்டேன். பொண்ணுங்களை கரெக்ட் பண்ண மட்டும் படிக்காம விட்டுட்டேன்டா மச்சான். ஓகே, பிரேமலு இது ஒரு மலையாள படம். ஆல்ரெடி மஞ்சுபல் பாய்ஸ்னு ஒரு படம் வந்துச்சு, அடுத்து பிரேமலுன்னு ஒரு படம் வந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் நிறைய மலையாள படத்தை நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா டவுன் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி நம்ம இங்கே பேச வேணும். ஸோ படத்தோட ஒன்லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே எப்படியாவது தூரமாக ஒரு இடத்துக்கு போயிடணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒரு ஹீரோ தன்னோட யூகேவோட கனவை அச்சீவ் பண்ணுறதுக்காக வந்து விசா அதெல்லாம் அப்ளை பண்ணுறாரு. ஸோ அந்த விசா கிடைக்கல. ஸோ அடுத்த 6 மந்த்துக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அவங்க அப்பா கடையில் பேக்கரியில் கேக் டெலிவரி பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ஒரு நாள் டெலிவரி பண்ண போனப்போ தன்னோட ஃப்ரெண்டை பார்க்குறான். அந்த ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு போல அவன் பார்க்குறான். ஸோ அங்கே அவன் பார்த்ததுக்கப்புறம் ஒரு 6 மாதம் எங்கன்னா தூரமாக போகணும்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, நீ வா மச்சான் என்னோட கேட் கோச்சிங் வா அப்படின்னு சொல்லிட்டு கேட் கோச்சிங் கூப்பிட்டு போகிறான். எங்கே ஹைதராபாத்துக்கு கூப்பிட்டு போகிறான். ஹைதராபாத்தில் வந்து அங்கே இருக்க ஒரு ஸ்டாஃபுக்கு வந்து ஒரு மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கல்யாணத்துக்கு போகிறாங்க. கல்யாணத்தில் வந்து ஹீரோயினை பார்க்குறாங்க. ஓகேவா, அங்கிருந்து அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணாங்க, எப்படி சேர்ந்தாங்க அப்படிங்கிறது அந்த படத்தோட ஒன்லைன். இனி நடக்க போறது யுத்தம். இது வந்து ஒரு சாதாரண ஒன்லைன் தான். இது வந்து ஒரு சாதாரண ஒன்லைன் தான். பட் இதுல வந்து நிறைய உள்ள வந்து காமெடிஸ் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. நாம வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேஸ்டிங் சொல்லுவேன். ஹீரோவை பார்க்க அப்படியே நம்மள பாக்குற மாதிரி, ஸ்கிரீன்ல நம்மள பாக்குற மாதிரியே இருக்கும். அவ்வளோ இன்னும் நம்ம அப்படியே உரிச்சு வச்சிருக்கானே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ரீனு, உனக்கு எதுவும் கேக்குதா? வந்து பாத்தீங்கன்னா காமெடி, இப்ப இந்த இடத்துல இந்த காமெடி தான் வரும்னு நினைப்போம். பட் அந்த இடத்துல வேற ஒரு காமெடி ஆட் பண்ணி பயங்கரமா ஒன்று பண்ணியிருக்காங்க. செம்ம காமெடியா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின். ஸோ செம்ம கியூட் அவங்க, சத்தியமா சொல்றேன். இந்த படத்துல வந்து யூ டிசர்வ் ஒரு லாயல் ஃபேன். இந்த படத்துல இருந்து நான் உங்க பிக் ஃபேன். நெகட்டிவ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா ஸ்டோரி ப்ரெடிக்ஷன் தான். ஆக்சுவலா இதுக்கப்புறம் இதுதான் நடக்கும், இதுக்கப்புறம் தான். உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்து இல்லை ஆள் இல்லாம சிங்கிளா இருக்கிறப்ப அவங்க கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து இப்போ நான் இந்த கேனை தூக்கி போடுவேன், இந்த கேன் யார் மேல விழுதோ வந்து அவங்க தான் வந்து நீ கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்ல ஒரு சீன்ல சொல்லுவாங்க. அது ஆக்சுவலா என்ன நடக்க போகுதுன்னு இப்போ சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த கேன் யார் மேல விழுந்திருக்கும் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ரெடிக்டபிள் சீன்ஸ்லாம் படத்துல இருக்கு. பட் அதெல்லாம் எந்த விதத்துலையும் பாதிக்கல. எந்த விதத்துலையும் கண்டிப்பா பாதிக்கல. ஏன்னா அவ்வளோ எங்கேஜிங்கா இருந்துச்சு. காமெடியா இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேவா இருக்கட்டும், அவங்களோட ஹியூமர் சென்ஸா இருக்கட்டும், ஹீரோட ஹியூமர் சென்ஸ், அவரோட ஆக்டிங்கு, இதெல்லாம் பார்க்க பார்க்க நமக்கு அவங்க மற்ற குறையெல்லாம் கண்ணில் தெரியல. பட் இருந்தாலும் ஸ்டோரி ப்ரெடிக்டபிளா இருந்துச்சு. கடைசியில வழக்கம் போல எப்பவுமே ஹீரோயின் தான் யூகே அனுப்புவாங்க, இந்த ஹீரோ யூகே அனுப்புறாங்க, அவ்வளவுதான். வேற ஒன்றும் பெருசா இல்லை. ஸோ அவ்வளோதான். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இவ்வளோதான். ஸோ நீங்களும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருங்க. ஏன்னா இது ஒரு செகண்ட் லவ் டுடே படம் அப்படின்னு நான் சொல்லுவேன். லவ் டுடேவோட பார்ட் 2 அப்படின்னு வந்தா இந்த படத்தை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த படம். ஸோ இந்த படத்தை கண்டிப்பாக தியேட்டர்ல போய் பார்த்துருங்க. மிஸ் பண்ணிடாதீங்க, அப்புறம் வருத்தப்படுவீங்க. இல்லை கண்டிப்பாக அந்த வீடியோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவை பார்த்துருங்க. ஸோ இங்கே வரும்னு நினைக்கிறேன், இங்கே வரும். இந்த இடத்துல சப்ஸ்கிரைப் இருக்கும், அது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே ஓகே, பாய்.